எனக்கு புரியல. தமிழகம் மட்டும்தான் விதிவிலக்கா? இந்தியா முழுவதும் விவசாயம் வருது, இந்தியா முழுவதும் நீட் இருக்கு, இந்தியா முழுவதும் ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரின்னு ஒண்ணு இருக்கு, ஒன் நேஷன் ஒன் ஓட்டுன்னா இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது எதுக்கு இவங்க மட்டும் தமிழகத்துல இருக்கிறவங்க மட்டும் அதுக்கு பயப்படுறாங்க? நீட் கொண்டு வந்தது பாஜக இல்ல, காங்கிரஸ் காலத்துல இருந்து நீட் இருந்தது. அப்ப நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, இப்ப நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்க. அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ இல்ல, காங்கிரஸ் காலத்துல இருந்து இருக்கு, கலைஞர் அவர்களுடைய காலத்துல இது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருந்தது. இப்ப மட்டும் நீங்க ஏன் பயப்படுறீங்க? எஸ்ஐஆர் வரும்போது நீங்க ஒவ்வொரு ஓட்டுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க, அதுக்காக தான் நீங்க பயப்படுறீங்க. இதே பீகார்ல ஒரு மிக சிறந்த தலைவர் ராகுல் காந்தி, இல்லைன்னா ராகுல் காந்தி மிக சிறந்த தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றீங்க. ஆனா இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல இருந்து வந்தாக்கா அவங்க பிடிக்காக தான், லைக் பிடிவாலர் தான் சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எது சாதகமா இருக்கோ அப்ப நல்லா இருக்கு. எப்போ நாட்டுக்கு சாதகமா இருக்கும், நம்ம மக்களுக்கு சாதகமா இருக்கும், அது மட்டும் எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்கன்னா நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்களா, இல்ல எனக்கு அந்த நாற்காலி தான் முக்கியம் அதுக்காக தான் வந்தேன், எனக்கு காசு சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அதுக்காக தான் வந்தேன், முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. என்னங்க என்னங்க இல்ல, யாராவது தவறாக பேசினாக்கா அதுக்கு நீதி ரீதியாக உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. தட்ஸ் லா அண்ட் ஆர்டர். நாங்க லா அண்ட் ஆர்டர் மாத்தி பேசுங்க, லா அண்ட் ஆர்டர் தாண்டி பேசுங்கன்னு யாருமே சொல்லல. நம்ம நாட்டுல சட்டம்னா வந்துட்டாக்கா அது முதலமைச்சர் இருக்கட்டும், துணை முதலமைச்சர் இருக்கட்டும், ஒரு சராசரி மனுஷங்களே இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒண்ணுதான். எல்லாருக்கும் யாருக்கும் அந்த விதிவிலக்கு கிடையாது. உங்களுக்கு வேற சட்டம், எங்களுக்கு வேற சட்டம். இல்ல, நான் அதுக்கு பத்தி தேவிகாக்கு நான் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. எல்லாமே அவங்களை பத்தி கேள்வி வந்தா பதில் கொடுக்கறதுக்கு இதுக்கு விஜய் அவர்கள் தான் பதில் கொடுக்கணும். தவறாக பேசியிருந்தாருன்னா விஜய் அவர்கள் தான் தன்னுடைய கட்சியில இருக்கிறவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி தவறாக பேசக்கூடாது. நான் ஏன் சொல்றேன்னா, நான் அரசியலுக்கு வரும்போது எனக்கு என்னுடைய முதல் ஆசிரியர்னா நான் கலைஞர் அவர்கள் தான் சொல்லுவேன். அவர் கூப்பிட்டு எனக்கு முதல் கொடுத்த லெசன் இதுதான். யாரும் மரியாதை இல்லாம பேசக்கூடாது, நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு, எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான்.